வணக்கம் மருது உறவுகளே. அரசியல் பழகு நிகழ்ச்சியில் தினமும் பல்வேறு விதமான தலைப்புகளில் பேசி வருகிறோம். வாருங்கள் இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்வோம். என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறுவதாக அறிவித்த திரு டிடிவி தினகரன் அவர்களுக்கு திரு அண்ணாமலை அவர்கள் கோரிக்கை ஒன்றை வைத்துள்ளார். என்டிஏ கூட்டணியில் இருந்து வெளியேறியதை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று. நமது எண்ணம் என்னவென்றால், தற்போது நடக்கும் மக்கள் விரோத திமுக அரசை வீழ்த்த வேண்டும் என்றால் கண்டிப்பாக வலுவான வெற்றி பெறும் கூட்டணி அவசியம். தற்போதைய நிலையில் திமுக அரசை வீழ்த்தும் வல்லமை கொண்ட நிரூபிக்கப்பட்ட வாக்கு வங்கி உள்ள ஒரே கட்சி அதிமுகதான். ஆட்சி அதிகாரம் பெற குறைந்த பட்சம் 40 முதல் 45% ஓட்டு அவசியம். அப்படி பார்த்தால் அப்படி ஓட்டு பெறக்கூடிய கட்சி தமிழ்நாட்டில் நிரூபிக்கப்பட்ட கட்சி அதிமுகதான். அதிமுக திரு தினகரன் பாஜக என சேரும் போது அது சிறிது வலுவான கூட்டணியாக மாற வாய்ப்புகள் அதிகம். அதை விடுத்து திரு தினகரன் தேமுதிக போன்ற கட்சிகள் அதிமுக இல்லாத கூட்டணிக்கு சென்றால் ஓட்டு சிதறல் காரணமாக அது திமுகவிற்கு சாதகமாக அமையலாம். அப்படி அமைந்தால் மக்கள் குறைகள் அடங்கிய மனு டி கடையில் வடை மடிக்க செல்லலாம். தமிழ்நாடு கருணாநிதி நாடு என்று மாறினாலும் ஆச்சரியம் இல்லை. எனவே திரு தினகரன் அவர்கள் மீண்டும் தனது முடிவை மறுபரிசீலனை செய்வார் என்றே எதிர்பார்க்கலாம். முதல்வர் திரு ஸ்டாலின் அவர்கள் வெளிநாடு குடும்ப சுற்றுலாவில் உள்ளார். அங்கே ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழகத்தில் திரு ராமசாமி நாயக்கர் படத்தை திறப்பு பற்றி புகைப்படம் வெளியிட்டு உள்ளார். இது தொடர்பான உண்மை தன்மை குறித்து சில தினம் முன்பு காணொளி வெளியிட்டு இருந்தோம். அது தொடர்பாக தினமலர் நாளிதழ் ஒரு காணொளி வெளியிட்டு இருந்தது. அதில் முதல்வர் ஸ்டாலின் அவர்களுக்கு அதிகாரப்பூர்வ அழைப்பு இல்லை என்றும், ஆக்ஸ்போர்ட் பல்கலை அதிகாரப்பூர்வமாக முதல்வர் ஸ்டாலினை அழைக்கவில்லை, ஈவே ராமசாமி படத்திறப்பும் இல்லை என தெரிவித்தது. ஆக்ஸ்போர்ட் பல்கலை வளாகத்தில் கருத்தரங்கம் நடத்த சிறிய அரங்குகள் 210 பவுண்டுக்கு வாடகைக்கு கிடைக்கும். அப்படி சிறிய அரங்குகளை வாடகைக்கு எடுத்து யார் வேண்டுமானாலும் நிகழ்ச்சி நடத்தலாம். ஆக்ஸ்போர்ட் பல்கலைக்கழக வளாகத்தில் உள்ள அறையை பணம் கட்டி யார் வேண்டுமானாலும் வாடகைக்கு எடுத்து கொண்டு நிகழ்ச்சி நடத்தலாம் என்பதுதான் அது. இந்த உண்மையை மறைத்து திரு ஸ்டாலின் அவர்களே அவரது கட்சியினர் அவரை ஏமாற்றுகிறார்களோ என்ற எண்ணமும் நமக்கு எழாமல் இல்லை. நேற்று திருச்சியில் நடந்த திமுக கூட்டத்தில் பேசிய அமைச்சர் கே என் நேரு அவர்கள் மீண்டும் ஸ்டாலின் அவர்களை முதல்வராக வர வேண்டும் என்றும் அதற்கு கட்சியினர் அனைவரும் வேலை செய்ய வேண்டும் என்றும் முடியாதவர்கள் ஒதுங்கி விடுங்கள் என்றும் பேசியுள்ளார். டெல்டாவில் உள்ள 41 தொகுதிகளுக்கு பொறுப்பு ஏற்றி இருக்கும் அமைச்சர் நேரு அவர்கள் மீண்டும் டெல்டா மாவட்டம் திமுகவிற்கு கோட்டையாக மாற்ற வேண்டும் என பேசியுள்ளார். நமக்கு எழும் சந்தேகம், இந்த ஆட்சியில் விவசாயம் சார்ந்தும் சரி மக்கள் நலன் சார்ந்தும் சரி பெரிதாக எந்த ஒரு நலத்திட்டமும் செய்யப்படவில்லை. மக்களை ஏமாற்றிதான் ஆட்சிக்கு வந்தது திமுக. மீண்டும் வைட்டமின் எம் நம்பி களத்தில் உள்ளனர் என்ற சந்தேகமும் நமக்கு எழதான் செய்கிறது. பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் திரு அன்புமணி அவர்கள் திமுக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்காமல் நாடகம் ஆடுவதாக கண்டித்து உள்ளார். திமுக அளித்த வாக்குறுதிகளில் நிறைவேற்றப்படாத வாக்குறுதிகள் பல வெளியிட்டு உள்ளார். நாமும் அதைதான் கூறி வருகிறோம். மக்களை ஏமாற்றி பொய் சொல்லி ஆட்சிக்கு வந்த திமுக கொடுத்த வாக்குறுதிகளில் பெரும்பாலானவற்றை நிறைவேற்றவே இல்லை என்று. ஆனால் அமைச்சரும் முதல்வரும் நிறைவேற்றிவிட்டதாக மக்களிடம் பொய் சொல்லி வருகின்றனர். மக்கள்தான் இந்த ஊழல் மிகுந்த அராஜக ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும். திரு ஸ்டாலின் அவர்களின் வெளிநாடு குடும்ப சுற்றுலா தொடர்பாக அவதூறான கருத்துக்களை வெளியிட்டதற்காக தஞ்சாவூரை மாவட்டத்தை சேர்ந்த சிவகுமார் என்பவரை காவல்துறை கைது செய்து உள்ளது. அப்படி பார்த்தால் பிரதமர் மோடி தொடர்பாக பல அவதூறான கருத்துக்களையும் எதிர்க்கட்சி தலைவர் திரு எடப்பாடி பழனிசாமி மீதும் தரம் தாழ்ந்த கருத்து கூறும் திமுகவினரை யார் கைது செய்வது? கருத்து சுதந்திரம் பற்றி இந்த லகுட பாண்டிகள் மற்றவர்களுக்கும் அந்த கருத்து சுதந்திரம் இருக்கு என்பதை மறந்து விடுகின்றனர். இப்படி மக்கள் விரோத பாசிச ஆட்சி நடத்தி வரும் திமுக வீழ்த்தப்பட வேண்டும். இந்த கைது என்பது கருத்து சுதந்திரத்துக்கு எதிரான திமுக அரசால் ஏவப்படும் அடக்குமுறையே. இது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. திமுக எதிர்க்கட்சியாக இருக்கும்போது திரு ஸ்டாலின் அவர்கள் கருத்து சுதந்திரம் தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டு இருந்தார். இதே ஸ்டாலின் அவர்கள் அன்று எடப்பாடி அவர்கள் வெளிநாடு சுற்றுப்பயணம் தொடர்பாக எவ்வளவு முதலீடு என்று வெள்ளை அறிக்கை விட வேண்டும் என்று கேட்டார். ஆனால்
இன்று ஸ்டாலின் அரசு ஏன் வெள்ளை அறிக்கை விட மறுக்கிறது? அப்பொழுது இதுவரை துபாய், லண்டன், ஜெர்மனி என செல்வது உல்லாச குடும்ப சுற்றுலா தானே? திரு ஸ்டாலின் அவர்கள் தனது சொந்த படத்தில் வெளிநாடு செல்லவில்லை. தமிழர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நான் லண்டன்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி மாலை நிகழ்ச்சி ஒன்று இருக்குது. என்ன நிகழ்ச்சினா, உலக புகழ்மிக்க ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டியில் நம்முடைய சுயமரியாதை தலைவர், தன்மான தலைவர், நம்முடைய தந்தை பெரியாருடைய திருவுருப்படத்தை திறந்து வைக்க இருக்கிற இந்த செய்தி உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும். மக்கள் கட்டும் வரி பணத்தில் வெளிநாடு செல்கிறார். நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் வரி கட்டுகின்றனர். அதனால் கேள்வி கேட்க மக்களுக்கு உரிமை உள்ளது. கேள்வி கேட்கிறார்கள் என்று கைது செய்கிறது என்றால் இந்திய அரசியல் சாசனம் கொடுத்த பேச்சுரிமை, கருத்துரிமையை மதிக்காமல் அராஜக ஆட்சி நடத்துகிறது திமுக. அதிமுகவின் திரு செங்கோட்டையன் அவர்கள் அனைவரும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் அதற்கு பழனிசாமி அவர்கள் முன்னெடுப்பு எடுக்க 10 நாட்கள் கெடு என்றும் கூறியிருந்தார். அது தொடர்பாக திருமதி சசிகலா அவர்களும் ஆதரவாக அறிக்கை ஒன்றை வெளியிட்டு உள்ளார். அதிமுகவின் கட்சி அலுவலகத்தை ரவுடிகள் கொண்டு அடித்து உடைத்த துரோகி பன்னீர்செல்வம் அவர்களை திரு எடப்பாடி அவர்கள் கட்சியில் சேர்த்து கொள்வது என்பது கொல்லிக்கட்டையை எடுத்து தலையை சொரிந்து கொள்வதற்கு சமம் என்றே நமக்கு எண்ண தோன்றுகிறது. சில தினம் முன்பு காடுகளுக்கான மாநாடு நடத்திய திரு சீமான் அவர்களை சவுக்கு சங்கர் போன்ற கோமாளி விமர்சனம் செய்து இருந்தார். அதன் உண்மை தன்மை அறியாமல். ஆனால் காடுகள் சட்ட விரோதமாக அழிக்கப்படுவதால் சுற்றுச்சூழல் மாறுபாடு ஏற்படுகிறது என்று உச்சநீதிமன்ற நீதிபதிகள் காடுகள் அழிப்பு தொடர்பாக பொது நல வழக்கு விசாரணையின் போது நீதிபதிகள் திரு PR கவாய் மற்றும் வினோத் சந்திரன் ஆகியோர் அடங்கிய அமர்வில் சட்ட விரோதமாக காடுகள் வெட்டப்படுவதால் காடுகளே இருக்காது என்று கவலை தெரிவித்து உள்ளனர். இதுபோன்ற நிகழ்வினை தடுத்து விழிப்புணர்வு ஏற்படுத்ததான் திரு சீமான் அவர்கள் காடுகளுக்கான மாநாடு நடத்தினார். மரங்கள் இல்லை என்றால் மனிதன் மட்டுமில்லை, பூமியில் எந்த உயிரினமும் இல்லை. சீமான் அவர்கள் நடத்திய மரங்களின் மாநாடு என்பது முல்லை கொடி வாடிவிடக் கூடாது என்று தனது தேரை முல்லை கொடி படர கொடுத்த வள்ளல் பாரியின் செயலுக்கு ஒப்பானதுதான் அந்த மாநாடு. நன்றி உறவுகளே, மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம்.